எல்லா லைட்டும் போட இன்னைக்கு வந்து இந்த கில்லி படத்துக்கு நீங்க எல்லாம் வந்துருக்கீங்க, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இத்தனை வருஷம் கழிச்சு கூட சில பேர் உண்மையில இந்த படத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. சினிமாவுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கறது ரொம்ப நன்றி. என்னோட படம் 17வது படம் ரத்னம். இந்த படம் வந்து 26ஆம் தேதி ரிலீஸ். அந்த ரிலீஸ் விஷயமா ப்ரொமோஷனுக்காக நான் வந்தேன். ஃபர்ஸ்ட் தூத்துக்குடியில நம்ம ஊர்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து உங்களுடைய ஆதரவு வேணும். முதல்ல 26 ரிலீஸ். இந்த படம் வந்து முதல்ல வந்து ட்ரெய்லர் பார்த்துருவோம். நான் அந்த ட்ரெய்லர் முன்னாடி போட்டு காட்டி அதுக்கப்புறம் பேசலாம் இருக்கேன். ஒரு 2 நிமிஷம் போட்டுருவோம். அப்படி வால்யூம் வரல, சவுண்ட் வரல. மூச்சு சித்தூர் இல்ல ஆந்திர முத்து போய் விட மாட்டீங்க. அச்சு போய் பண்ணிருக்கோம். ஆனா இது ஒரு ஆக்ஷன் படம் தான், அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஆனா ஆக்ஷனா இருந்தாலும் வந்து ஒரு ஃபேமிலி, நம்ம தெருவுல வந்து ஒரு பிரச்சனை தான், ஒரு சண்டை நடந்தா எப்படி பார்த்துட்டு இருப்போம், அதை வந்து அந்த மாதிரி பார்த்து ரசிக்கிற வேண்டியதுதான். நீங்க கண்டிப்பா ஃபேமிலியோட வரலாம். படத்துல வந்து முகம் துடிக்கிற மாதிரி அந்த சீன் இருக்காது. அண்ட் படம் வந்து விறுவிறுப்பு. மெயினா வந்து இந்த படத்தை வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணோம். நாங்க அந்த ஸ்கிரீன் பிளேயே ஃபாஸ்டா பண்ணோம். இது வந்து எந்த இடத்துலயும் வந்து போர் அடிச்சிடக்கூடாதுக்காக பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம். விஷால் வந்து 8 ஃபைட்டு சேசிங் எல்லாம் சேர்த்து ஒரு 8 இருக்கு ஃபைட்டு சேசிங் எல்லாம் சேர்த்து. விஷால் வந்து ஒன்னொன்னே வந்து ரொம்ப அருமையா அனுபவிச்சு பண்ணாரு. ஆக்சுவலா நம்ம பிஎம்சி ஸ்கூலுங்க இருக்கு இல்லையா தூத்துக்குடியில், அங்கதான் அந்த இது பண்றாங்க. ஓ அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்டா, வெரி குட், சூப்பர். ஸோ தூத்துக்குடி லொகேஷன்ல தான் ஆரம்பிச்சோம் அந்த வேலைகளை. விளாத்திக்குளம் எல்லாமே நம்ம ஏரியால பண்ணிருக்கோம் ஷூட்டிங்கு. நீங்க வந்து குடும்பத்தோட இந்த படத்தை வந்து பார்க்கணும். அதுக்கு நேரடியா உங்களை பார்த்து இந்த ட்ரெயிலர் போட்டு காட்டி அது 10 செகண்டுக்கு வராம போச்சு, சவுண்ட் வராம போச்சு. இருந்தாலும் நீங்க வந்து யூடியூப்ல போனீங்கன்னா ட்ரெயிலர் தட்டிங்கன்னா வந்துடும். ஸோ எல்லாரும் பார்த்துருங்க. மறுபடியும் சொல்றேன், இப்போ நீங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது வந்து சினிமாக்காரங்க அத்தனை பேரும் உங்களுக்கு நன்றி சொல்றோம். ஏன்னா 20 வருஷம் கழிச்சு கூட ஒரு படத்தை வந்து நாங்க பார்ப்போம். எங்களுக்கு சினிமா மேல வந்து அந்த பற்று இருக்கு காட்டி போறோம். எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். படத்துக்கு நடுவில் வந்து நான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. படம் 26 ரிலீஸ். நல்ல லீவ் டைம், ஃபேமிலியோட சொந்தக்காரங்களோட இதே மாதிரி வந்து பாருங்க. தேங்க்யூ, நன்றி, வணக்கம். நீங்க கேக்குறீங்களா? வந்துட்டு வண்டி வந்துட்டு உள்ள தம்பி ரெடியா? தம்பி ரெடிங்களா? சரி, ஓகே, சரி, ஓகே. வணக்கம், ரொம்ப சந்தோஷம். ரத்னம் என்னோட 17வது படம். விஷால் கூட வந்து 3வது வந்து மியூசிக் டைரக்டர் தேவி ஸ்ரீ பிரசாத் கூட 6வது வந்து. அதாவது 17 படத்துக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு ப்ரொமோஷன் 17 படத்துக்கு ஆரம்பிக்கும் போது அது வந்து நம்ம சொந்த ஊர்லேயே ஆரம்பிக்கிறோன்றது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா மகிழ்ச்சி. ஏன்னா தூத்துக்குடியில் தான் நிறைய ஷூட்டிங் பண்ண அந்த படம். அங்கேயே வந்து நாங்கள் ஃபஸ்ட் டே ஆரம்பிக்கிறோம். படம் 26 ரிலீஸ்ன்றதுனால தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துலையும் போய் எல்லா தியேட்டர்லேயும் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் ட்ரெய்லரை ப்ளே பண்ணி காட்டி மக்களுக்கு காட்டி அவங்களுடைய அபிப்பிராயத்தை கேட்டு அப்படியே வந்து ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்குது. ப்ரெஸ் அத்தனை பேரையும் மீட் பண்ணி, ஏன்னா என்ன தான் நாங்கள் படம் எடுத்தாலும் நீங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தா தான் இப்படி ஒரு படம் வருதுன்னு மக்களுக்கு தெரியும். ஸோ உங்களுடைய பங்களிப்பு தான் இன்றைக்கி பெருசாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எல்லார் கையிலையும் வந்து ஃபோன் இருக்குது, உடனே அப்டேட் பார்க்குறாங்க.
நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு இது வரைக்கும் இந்த ஒரு 10 நாளாக வந்து இந்த ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டியில் ப்ரெஸ்ஸோட பங்களிப்பு வந்து ரொம்பவே அதிகம். ஏன்னா நாங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சின்ன சின்ன தகவல்களையும் உடனே கொடுத்து அதை வந்து மக்களை பார்க்க வச்சு ஸோ இந்த படம் வந்து 26ஆம் தேதி வர்றதுன்றதை ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் மக்களுக்கு சேர்த்துட்டு இருக்கிறீங்க. அதுக்கு ஒரு நன்றி. மக்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்னென்னா குடும்பத்தோடு அந்த படத்தை வந்து பாருங்கள். ஃபுல்லாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் தான். ஆனால் நீங்கள் குடும்பத்தோட முகம் துடிக்கிற மாதிரி அந்த சீன் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம். நல்ல ஆக்ஷன் இருக்கும், விரும்பி இருக்கும். ஒரு அந்த ஆக்ஷன் கூட வந்து ஒரு தேவைக்கு தான். ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை ஹீரோ கையில் ஃபேஸ் பண்ணும்போது ஒரு சண்டை வரும். அந்த மாதிரி ஃபைட்டு தான். எல்லாமே யதார்த்தமான ஃபைட்டு. படத்தில் வந்து ஒரு 8 சீக்வன்ஸ் இருக்குது. ஃபைட்டு, சேசிங் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபைட்டு வந்து சிங்கிள் ஷாட்டில் பண்ணியிருக்கோம். ஒரு சீனு, ஃபைட்டு, அதை தொடர்ந்து சேஸ், இதெல்லாம் சேர்ந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து சிங்கிள் ஷாட் ஒரு ஹைவேஸில் பண்ணியிருக்கோம். அது வந்து உண்மையிலே உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதை பார்த்தாச்சுன்னா இன்னும் 2வது தடவை கூட போய் பார்க்கலாமே, இந்த மாதிரி விறுவிறுப்பாக இருந்து பார்க்க ஆசைப்படுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ எல்லாருமே வாங்க, தேட்டருக்கு வாங்க, தேட்டரில் வந்து பாருங்கள். நிச்சயமாக அந்த லீவு நாளில் வந்து சொந்தக்காரங்க நிறைய வீட்டுக்கு வந்துருப்பாங்க, பிள்ளைகளும் ஃப்ரீயாக இருப்பாங்க. எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க. நன்றி, வணக்கம். சார், இது கதை எதுவும் நம்ம தூத்துக்குடி சம்மந்தப்பட்ட கதையா? இந்த படம் வந்து இது வந்து வட தமிழ்நாடு, அதாவது வேலூர் மாவட்டம் சம்மந்தப்பட்ட கதை. வேலூர் பக்கத்தில் வந்து ஆந்திர பிரதேசத்தில் வந்து சித்தூர், இந்த 2த்துக்கும் நடுவில் நடக்கிறது. அதே மாதிரி திருத்தணி, நகரி, இதுக்கு 2த்துக்கு நடுவில் நடக்கிறது. இந்த மாதிரி பார்டர் ஏரியா வச்சு பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து அந்த சைடு வச்சு பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப நாளாக வந்து பண்ணணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சு, அதுக்குரிய வாய்ப்பு கிடைக்கல. இந்த ரத்னம் படத்தில் இந்த கதையோட அமைப்பு வந்து அந்த மாதிரி இருந்ததுனால நம்ம கண்டிப்பாக வந்து நார்த் தமிழ்நாடு வச்சு பண்ணலாம்னு சொல்லி பண்ணியிருக்கேன். இது வந்து ஆனால் நம்ம ஷூட் பண்ணது வந்து தமிழ்நாடு முழுதும் நிறைய இடத்துல, தென்காசி, குற்றாலம், அந்த பக்கம் வேலூர், நம்ம சைடு விளாத்திக்குளம், காயல்குடி, எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்கேன். ஸோ படம் வந்து நிறைய லொக்கேஷன், 2 நாளைக்கு ஒரு லொக்கேஷன் தான் அடிச்சிருக்கோம். தென்காசியில் கூட பண்ணோம், திருவாரூர் பக்கம் பண்ணோம். ஸோ இது வந்து வேலூர் சம்மந்தப்பட்ட ஒரு படம். அடுத்த படம் எதுவும் என்ன படம் இருக்குது? அடுத்த முதல்ல இந்த படம் வந்து 26ஆம் தேதி ரிலீஸ் பண்ணோம், ஆடியன்ஸை போய் ரீச் பண்ணோம். அதுக்கப்புறம் அடுத்த விசாலுக்கு ஒரு திருப்பணி ஆலயம். விஷால் ஏற்கனவே மார்க் ஆண்டனிலாம் பெரிய ஹிட் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படத்தோட எதிர்பார்ப்பு வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கு. அது மூலமாக மக்களும் வந்து மார்க் ஆண்டனியை ரொம்ப ரசித்து பார்த்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இந்த படத்துலேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்து பார்த்துருக்காங்க. இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணோம், 2-3 சாங் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். 3 சாங் எல்லாமே வந்து ஒரு நல்ல பேர் கொடுத்துருக்கு. இந்த ட்ரெய்லர் கூட வந்து ஒரு நல்ல பேர் வந்திருக்கு. ஸோ நிச்சயமாக ஒரு பெரிய ஓப்பனிங் வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது. சார், நடிகர் விஜய், நடிகை விஷால் இவங்கெல்லாம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. வரக்கூடிய தேர்தலில் இது கொண்டு போகிறாங்க. திரைப்பட இயக்குனராக அவங்களுடைய கருத்து. அரசியல் கட்சி யார் வேணாலும் அரசியல் பண்ணட்டும், மக்களுக்கு நல்லது பண்ணுற யார் வந்தாலும் சந்தோஷம் தானே, நல்லது தானே. உங்கள் படங்கள் 2ஆம் பாகங்கள் சில படங்கள் எடுக்கிற மாதிரி முடிச்சிருப்பீங்க. அதில் வந்து சாமி, சிங்களம் இப்போ எடுத்திருக்கீங்க. அடுத்த கட்டமாக தாமிரபரணி அந்த மாதிரி படங்கள் 2ஆம் பாகம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போதைக்கு அந்த மாதிரி எதுவும் ஐடியா இல்லை. ஏன்னா எனக்கு போலீஸ் படம் ஒன்று பண்ணணும், அது ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும்னு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ அதை நோக்கி தான் நடந்துகிட்ருக்கேன். அந்த ஸ்கிரிப்ட் வேலையை தான் இப்போ வந்து படம் ரிலீஸ் பண்ணோன்னா அடுத்த நாள்லேருந்து அந்த வேலையை ஆரம்பிக்கணுன்ட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து 2ஆம் பாகம்ன்ற ஐடியா இப்போதைக்கு இல்லை. சார், சோசியல் மீடியா வளர்ச்சி, ஓடிடி, இந்த மாதிரி நிறையா நாளுக்கு நாள் நிறையா டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. தேட்டரில் வந்து மக்கள் பார்க்குறவங்களுடைய எண்ணிக்கை கூடுதா குறையுதா, எப்படி சார் வருங்காலங்களில் எப்படி இருக்குது? அதுக்கு இப்போ நம்ம கண்ணு முன்னாடி நம்ம தேட்டருக்குள்ள பார்த்தது தான் சாட்சி. 21 வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 20 வருஷம் நினைக்கிறேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் கில்லி இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகி தேட்டர் ஃபுல்லாக ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அது குடும்பமாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பாருங்கள், அவங்களுக்கு தேவைப்படுது படம். நம்ம நல்ல படங்கள் கொடுத்தோம்னா நிச்சயமாக வந்து தேட்டர் ஆடியன்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தேட்டர்களும் வந்து இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ ஒரு ஸ்டாண்டர்டில் இந்த தேட்டரை மெயின்டைன் பண்ணுறாங்க. மக்கள் வந்தாச்சுன்னா ஹாப்பியாக இருந்துட்டு போகணுன்ற எண்ணம் வந்து தேட்டர் ஓனர்ஸுக்கு வந்துருச்சு. மக்களுக்கும் ஒரு நல்ல தேட்டரில் போய் படம் பார்க்கணும், நல்ல வசதியாக பசங்களோட போனால் ஏதோ வாங்கி சாப்பிட கொடுத்துக்கிட்டு ஒரு சின்ன ஒரு பிக்னிக் மாதிரி அதை ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றிக்கணும். ஒரு 2.5 மணி நேரத்தில் பார்த்துட்டு ஓடி வரணும்னா ஒரு 5 மணி நேரம் டைமிங்காக அதை ஒதுக்கி அந்த ட்ராவல் டைம் எல்லாம் சேர்த்து ஒரு அழகான ட்ரிப்பாக அமைச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த கல்ச்சர் நம்ம இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக வந்து சினிமா வந்து என்றைக்கு எந்த ஓடிடி வந்தாலும் சரி, எந்த யூடியூப் இருந்தாலும் சரி, அது இருந்தாலும் சரி, எல்லாமே சினிமாவுக்கு பக்கபலமாக தான் இருக்கும். எல்லா படங்களுமே வந்து தேட்டரில் பண்ணிட முடியாது. அது வந்து சில விஷயங்கள், சில படங்கள் வந்து ஓடிடிக்கு போகுது, ஒரு சின்ன படங்கள் அந்த மாதிரி இருக்கும். அதனால் எல்லாமே இன்றைக்கி அவசியம் தான். என்றைக்குமே வந்து சினிமா மட்டும் பேஸ் வந்து எல்லாத்துக்கும் சினிமா தான். அதனால் சினிமா என்றைக்குமே வந்து நல்லபடியாக இருக்குன்றதுக்கு சாட்சி வந்து இப்போ நம்ம தேட்டருக்குள்ளே பார்த்தேன். இந்த காட்சியும் அந்த காட்சியில் இருக்கிற
ரசிகர்களுக்கும் தான். ரைட் சார். சரி, ரொம்ப நன்றிங்க. சந்தோஷம்.